ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை. அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நேத்து கூட 3 பேர் சமயத்தை நாடகம் வச்சுக்கிறீங்க. நேத்துக்கு விட்டி 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 பலர் 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 மீன் இருந்துச்சு. இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் உடம்பு ஒரு அரை மணி நேரம் திருநெல்வேலி மாவட்டம் கலசப்ப காட்டம் கலசப்ப தலைமுள்ள ஸ்ரீநந்தன் வந்திருக்கூடிய கம்பெனி உரிமையாளர் பி சேகர் நாடகாசிரியர். இவரே கம்பெனி மரளி. அது ஸ்ரீநந்தன் படம் தெரியாது. இவருதான் பூல பாட்டு வாத்தியார். ஏன்பா உங்களே கரெக்டா சொல்றாங்க. ஆறு கரெக்டா சொல்லுது. ஆயா ஆயா அது வாயா தமிழ். அந்த காடு இல்ல, அது கிடையாது. சரிதா. என் தாய் பிறந்த இடம் மூலகாடு. மூலகாடு. என் ஊரு சீனந்தல். 3 கிலோமீட்டர் 3 பக்கத்துல. அதனால சீனந்தல் சொன்னா சிலருக்கு தெரியாது, மூலகாடுன்னு சொல்லுவாங்க. சரிதா. அது தப்பு இல்ல. சரி, என் தாய் பிறந்த இடம். சரிதா. ஆகினால் சேகருக்கு பேர் இல்ல. கலியுகம். கிரேதா யுகத்தில் யார் யார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், கும்புத்து தேவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அரக்கர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ராஜார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வி சேகர் பேர விளக்கி தான் வைத்து கற்ற தொழிலுக்காகவும் மறு உருவத்தால் வந்தனே. இதனுடைய விளக்கம் சொன்னால் தெரியும், சொல்கிறேன். தசரத குமாரர். ஆமா, 4 பேர். சரிதா. ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன். என்னுடைய அண்ணன் ராமபிராம். சரிதா. அவருக்கு இளைய தம்பி லட்சுமண பெருமான். சரிதா. லட்சுமண பெருமான் என்று பேர் பெற்று சில காலம் வாழ்ந்தோம். ஆமா.
இப்போ யானோ தெரியவில்லை மனவர்த்தத்தோடு ஆமா. அண்ணன் மறுபடி கட்டளை. கட்டளை அண்ணனை பார்க்கிறேன் ஆமா. புறப்படுத்து ஐயா சாமி அண்ணா அண்ணா உட்பாதா வந்தாரா லட்சுமண பெருமான் வணக்கம். தம்பி லட்சுமணா இந்த சூரிய குலத்தில் அங்க வந்த என்றடிக்கும் இதே இளமையோடு இதே அழகோடு பராக்கிரமத்தோடு கடவுள் யாரே இந்த மதுரையா கல்யாண லட்சுமண வந்திருக்கிறார் மதுரை என்று அவராக இருக்கிறார் அர்ஜுனா உன்னுடைய மைத்துனாகிய லட்சுமணன் வணக்கம். எழுந்து அர்ஜுனா இது நாள் இல்லாமல் அண்ணா அழற்காரனா இவ்வளவு நாள் இல்லாம சிற்றன்னியாக கைகை என்னை பார்த்து ஏ ராமா
நீ 14 ஆண்டு வனவாசம் சென்று வர வேண்டும். பரதன் 14 ஆண்டு இந்த அயோத்தி ஆள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. இது மதுரையாக ஜானகியிடத்தில் தெரிவித்தேன். அவள் என்ன தெரிவிக்கிறாள்? ராமன் இருக்கும் இடம் எதுவோ அதுவே எனக்கு அயோத்தி அப்படின்னு தீர்க்கமான முடிவாக அவள் தெரிவித்தார். நாங்கள் இருவரும் இந்த 14 வருஷத்தையும் 14 நாட்களாக கழித்து வருகிறோம். இனி அயோத்தியில் உங்களிடத்துல தெரிவித்து விட்டு போகலாம் என்று வந்தேன். அண்ணா, என்னுடைய மதனையும் நீயும் இருவர்களும் கானகம் சென்று 14 ஆண்டு கானகம் கைத்து வருகிறோம். இதுவரைக்கும் நாட்டை அரசாட்சி செய்து வா என்று சொல்லுகிறார். அண்ணா, உன்னுடைய மனக்கருத்து என்ன? என்னுடைய மனக்கருத்தா, உன் பாதமே எது என்று நான் வாழ்ந்து வருகிறேன். நாங்க 2 பேர்களும் போகிறோம். அரண்மனையில் இருந்து வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாயே, இது என்ன நியாயம்? சரி, நீ என்ன தெரிவிக்கிறார்? தொடர்ந்து வருவேன். கூடவே நான் வருகிறேன். சரி, அப்படியே புறப்படலாமா? நீ கஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்படுகிறேன். சரி, ஜானகி புறப்படலாமா? ஆகட்டும், சுவாமி செல்லலாமா? சரி. பேசிக்கொண்டே மூவருமாக ஆரண்யமான காரணத்துக்கு வந்து விட்டோம். இப்படி ஆரண்யமான காரணத்துக்கு வந்த காரணத்தினால் தந்தை லட்சுமணா, தம்பியே தம்பியை சொல்ல கேளாய், தம்பியை சொல்ல கேளாய், தலைவிதி துளைக்க வேண்டி தம்பியை சொல்ல கேளாய், நம்ம தலைவிதியை துளைக்க வேண்டி நாம் இருவரும் ஆண் மக்கள். எந்த வெயிலோ எந்த மழையில நம்மள ஒன்று செய்யாது, நாம தாங்கிக் கொள்ளலாம். மதுரையாகி ஜானகி அப்படி கிடையாது. வெயில் என்பது என்னவென்று தெரியாது, மழை என்னவென்று தெரியாது. அவள் உறங்குவதற்கு மாத்திரம் ஒரு சிறிய பர்ணகசாலை அமைக்கிறார். வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் அதில் அவன் தங்குவார், வரும். அதனால் அவள் உறங்குவதற்கு மாத்திரம் ஒரு சிறிய பர்ணகசாலை ஏற்படுத்து. 2 பேர்கள் ஆண்மகன். ஆமா, என் மதனி உருவதற்கு ஒருவர் மட்டும் படுத்தால் போதும். அமைக்க வேண்டும். ஆமா, அதனால அமைச்சன பாதா என்னால் முடிந்தது இந்த காட்டுல இந்த பர்ணகர் சாலை. சரி, அமைச்சு மிக்க சந்தோஷம். சுவாமி அற்புதா ஜானகி ஜானகி பாசி அதுலையா சுவாமி
பத்தி பத்தியோ எனக்கு பிராதாங்க அடைக்கும் ஐயா அடைக்கும் ஐயா கடுமதி அதுலையா அருமையாலோ என்ன செய்ய இல்லாத மதி அதுலையா இவ்வளவு தூரம் நடந்து வந்த காரணத்தினால் பசி பசி என்று குடிக்கிறார். ஆமா சத்தி லட்சுமணா ஜானிகள் பார்த்தாயா பசி பசி என்று அகோரமா துடிக்கிறார். உன்னால் முடிந்த அளவு இந்த காரணத்தில் எங்கேயாகிலும் சென்று ஏதாவது காய்கறி கொண்டு வந்தால் அதனை புசித்து பசி ஆறுவார். சீக்கிரம் செல். மதனி அண்ணன் பசித்திருக்கார். இந்த காட்டுல என்னால் முடிந்த கனிகள் சரிதான், பலவிதமான கனிகள். ஆமா இது தர வேண்டும். கொண்டு வாங்க கனி கொண்டு வந்தாயா? கொண்டு வந்து பரவாயில்ல பரவாயில்ல. சாப்பிட்டு பாருங்க. உப்பு ரிச்சா சாப்பிட்டு இருக்குதா? மதுரையாக புசிக்க வேண்டும். குடுக்கணும். நீ சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குதா குடி. நல்லா இருக்குதா சாப்பிட்டு பார்த்து ஊட்டி விடு. சுவாமி தம்பியாகி லட்சுமணன் என்னுடைய வார்த்தை சரிவை கொண்டு இந்த காரகத்தில் சென்று அவனால் முடிந்த அளவு கனி கொண்டு வந்திருக்கிறார். இந்த கனியை புசித்து உன்னுடைய முதலில் உன் பசி சாப்பிடுங்க சுவாமி. சரி பசியோடு இதோ நமக்கு உரைத்த பிரகாரமே என் தம்பியா விளங்கக்கூடிய அறந்த கானகத்திலே கனிவை கொண்டு வந்திருக்கிறான். இந்த கனியை புசித்து பசியை தீர்த்துக் கொள்ளும் சொல்லிட்டேன். நான் சாப்பிட்டேன். ஆமா ஒரு நிபந்தனை ஆச்சு. என்ன? தினந்தோறும் நமக்கு வச்சனாக விளங்கக்கூடிய ஒரு தம்பி நந்தவனத்துக்கு சென்று அந்த அறந்த கானகத்துக்கு சென்று கனி பசி தீர்ப்பதற்காக கனி வகையை கொண்டு வந்து கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவர் புசித்து விட்டுதான் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறாரா இல்ல புசைக்காமல் தான் எடுத்து வந்து கொடுக்கிறாரா அப்படின்னு தெரியவில்லை. ஒரு நாளாவது தம்பி நீ சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்டது கிடையாது. அதனால இந்த அவரை கூப்பிட்டு தம்பி கனி அருந்தி விட்டு தான் கனி எடுத்துட்டு வந்து கொடுக்கின்றாயா இல்ல கனி அருந்தாமலே எடுத்துட்டு வந்து கொடுக்கின்றாயா நீ பசியார சாப்பிட்டாயான்னு ஒரு வார்த்தை கேளுங்களேன். சரி கேட்டு விடுகிறேன். இப்படி வா. இந்த கானக வந்த நாள் முதல் கொண்டு காலை மாலை இருவேளைகளுக்கு கடி கொண்டு வந்து கொடுக்கிறாய். நீ குடித்துட்டு தான் கொண்டு வந்து குடிக்கிறாயா அல்லது பசியோடு கொண்டு வந்து குடிக்கிறாயா? காட்டுல வந்து விட்டோம். ஆமா தினந்தோறும் காட்டுல சென்று பலவிதமான கடிகளை கொண்டு வந்து குடும்பங்களுக்கு தருகிறாயே. ஆமா நீ சாப்பிடுறாயா இல்ல சாப்பிடலையா? இதனால் வரை நான் கேட்டது கிடையாது. அண்ணா நீ தெரிவித்தது கிடையாது. அண்ணா சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு மீண்டும் தருகிறார். நான் அந்த கனி என்ன பண்றேன்? என்ன செய்யற? வலது தொடையை கிழித்து அந்த வலது தொடைக்குள்ள வச்சுக்கிறேன். ஏன் உறக்கம் இருக்கக்கூடாது, ஊனுறக்கம் இருக்கக்கூடாது, உணவு இருக்கக்கூடாது. அண்ணா என்ன காரணம்? இந்த பிறவினால் லட்சுமணன். ஆமா முன் பிறவி ஆதிசேஷன். என் மகளை ராவணேஸ்வர மகன் தூக்கி சென்றான். அவனை கொல்வதற்காக நாம் ஓடினேன். அப்ப நாரத மகா முனிவர் என்னை வைத்தெடுத்து எங்கே செல்கிறாய் அப்படின்னு தெரிவித்தார். என் மகளாகிய ராவணேஸ்வர மகன் தூக்கி செல்கிறான், அவனை கொல்லுட்டு என் மகளை மீட்டு வர போகிறேன் என்று கட்டளையிட்டேன். அப்ப நாரத முனிவர் தெரிவித்தார் என்னவென்று? ஆதிசேஷா அவனை கொல்ல உன்னால் முடியாது. அவனை கொல்ல உன்னால் முடியாது. என்ன காரணம்? என்ன காரணம்? அவன் 14 வருஷம் உரைக்கலாமல் உணவில்லாமல் வாழ்ந்து வருகிறான். வரம் பெற்று விட்டான். அதே போல 14 வருஷம் யார் ஒருவர் உரைக்கம் இல்லாமல் உணவில்லாமல் வாழ்கிறாரோ அவன் நான் கொல்ல முடியும். அப்படி என்றால் எப்படி அதற்கு வழி என்று கேட்டால் அடுத்த பிறவி ஆண்டவராகிய ராமரா பிறக்க போகிறார். ஆமா நீ ஆதிசாசனா இருந்து லட்சுமணா பிறந்து அதே போல நீ வாழ்ந்து வந்தால் அந்த ராவணேஸ்வரம் மகனை கொல்லலாம். ஆமா அவனை கொல்வதற்காக 14 வருஷம்
இந்த ஊன் உறக்கம் இல்லாமல் அன்னாகாரம் இல்லாமல் இருக்கிற வாங்கி வருகிறேன். சரி, அப்படி அன்னம் கொடுத்த கனியை நாம சாப்பிட்டா அது பாயா போய்விடும். ஒரு இடத்துல கனி இருக்கா இல்லாத போய்விடும். ஆமா, அப்போ என் மதனி பசித்திருக்க இந்த கனி தேவைப்படும். அதனால் இந்த ரகசியம் தெரியும் அண்ணனுக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாது, தெரியப்படாது. இது நான் மர்மத்திலே வைத்து வாங்கி வருகிறேன். ஆமா அண்ணா, கவலைப்பட வேண்டாம். நான் பசுவோடு அல்ல. நீங்க கொடுக்கிற மீந்த கனியை நான் உணவு அருந்து விட்டு நான் பசியிலாதான் வாங்கி வருகிறேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி தம்பி லட்சுமணா, மிக்க சந்தோஷம். நீ கொண்டு வந்த கனி இந்த கால வேலை புசித்தாக்கி விட்டது. மீண்டும் மதிய வேலைக்கு கனி வேண்டும். மீண்டும் சென்று காய்கறிகளை கொண்டு வா. சரி, ஆகட்டும். இதோ வருகிறேன். இந்த வனத்திலே சூர்பனகை அவருடைய சித்தப்பா மக்களுக்கு கரதுஷ்டநாதிக்கு கஞ்சி கொண்டு போவதற்கு சூர்பனகை வருகிறது. அரைக்கு சூர்பனகை வருகிறது. அவரால் கதை தொடரும். ரோட்ல கட்டி வச்சேன். யாரு ஆம்பளியா இல்ல பொம்பளையோ இல்ல காட்டியாரியோ இல்ல பெசேஷோ இல்ல கொள்ளக்காட்டு முனியோ தெரியல சாமி. இதுல ரெண்டு பக்கம்
மாங்கா மாங்கா குண்டு மாங்கா என் மார்க்கெட்டு போகாத மாங்கா நீ உன்னை தட்டுமா இந்த பொண்ணு யார் என்று விளக்கம் ஏம்மா யார் என்று விளக்கம் நீ யாரு ஒண்ணு கூட பண்ணல சாமி ராவணேஸ்வரன் தங்கை இந்த சூப்ப அகோர 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 சூப்ப நங்கடா ஒரு போய் அந்த உள்ள பிடிச்சிங்க பயந்து ஆட்சி பயந்து வருவீங்க டேய் யார் என்று விளக்கம் தெரியுமே சூப்ப நங்கை சூப்பர் நங்கை தேவர் கிராமத்திலே 4 கிராமம் ஆமா முதல் கிராமத்தில் அண்ணன் ராவணேஸ்வரன் பிறந்தான் சரிடா இரண்டாவது கிராமத்தில் 10 கரம் சரிதான் 10 தலை 20 கரம் சரிடா எங்க அண்ணன் ராவணேஸ்வரன் பிறந்தார் சரிடா இரண்டாவது கிராமத்தில் கும்பகர்ணன் பிறந்தார் சரிடா மூணாவது கிராமத்தில் விமர்சனம் பிறந்தார் பிறந்தார் நாலாவது கிராமத்தில் அகார அகார சூர்பகனான் பிறந்தேன் அந்த பக்கம் போயிடாத கோயில புடி இருக்குது காலையில திருநூறு அவர் பிடிக்கிற மாதிரி ஆயிடும் டேய் என்ன பார்த்தா தெரியலையாடா இல்ல சாமி எவனே குடிச்சிட்டு எச்சி வச்சு போடுகிறான் அது எடுத்து காசு ஓ தோடாது டேய் எனக்கு மனிதர்களை ரத்தமாக பிடுங்கு சாப்பிடுங்க ஒரு தண்ணி உள்ளடா உசாரா உட்காந்துங்க ரெண்டு பையன் கொஞ்சம் கடிச்சு சொல்லிவிட்டேன் செட் ஆகுதாங்க அவனுக்கு செட் ஆகுதாம்மா அவனுக்கு ஏம்மா இப்ப எங்க போற டேய் என்ன பார்த்தா என்னடா உனக்கு கசம் பண்ற டேய் அவளை பிடிச்சி அடிக்காம போக மாட்டாங்க சரிப்பா சூர்பன் அங்கை சூர்பனங்களா மற்ற விளக்கம் சொல்ல தெரியும் தந்தி கொண்டு போற பழக்கம் ஏன் கேட்டா ஆமா உன் வீட்டுக்காரங்க ஒண்ணு கொன்னுட்டாரு அதனால மழை இருக்கு அந்த பகை வைத்து கொண்டு செம்பு மலைக்கு கொண்டு போற பழக்கம் கஞ்சி கொண்டு போறது பழக்கம் விடா கஞ்சி கொண்டுட்டு போறோம் கொண்டு போ ஐயோ சத்தியமா என்ன செய்வேன் ஐயோ பாடி நான் என்ன செய்வேன் ஐயோ பாடி நான் என்ன செய்வேன் ஆலமல்ல பாடியாரே ஆலமல்ல மகனே தப்புகனா
புள்ளை யாரும் சாவடிச்சுக்கிறாங்க அம்மா. ஐயோ அட கடவுளே. என் புள்ளைய சாவடிச்சுனே அவனை நான் கடிக்காம விட மாட்டேன்டா. கொஞ்சம் கூட கடி நீ அவன் கேட்க மாட்டான். எப்படா கடிப்புன்னு தான் பாக்குறோம். எப்பாட்டுக்கு காசுக்கு நெல் வாங்கி என் சாமியனுக்கு களத்தாலதான் காய வச்சேன். நெல் விற்கிற வேலைக்கு ஓசில கொடுப்பா அந்த காசுக்கு தான் வாங்கணும். இன்னைக்கு கிளம்போ நயலாகுமா என் கண்டாட்ட பண்ண இல்லாத ஊருல எனக்கு மத்தவங்க பிள்ளையாகுமா. நீங்க பணத்துக்கு நெல் வாங்கி பாவின பாறை மேல காய வச்ச நீங்க பாறை நயலாகுமா எனக்கு பார்த்துக்கோ எனக்கு மகனாகுமா. இன்னைக்கு தவற விளையும் பூமி இன்னைக்கு என் சொல்லுக்கான நல்ல பூமி. நீ எனக்கு தண்ணி வருதுமா. என் மகனும் இருந்திருந்தா அந்த தோட்டி மழைக்கார இன்னைக்கு தோட்டத்துல இருக்கோன்னு எனக்கு காட்சிக்காரன் கேட்பானா. டேய் என் மகனை கொண்டவன நான் விடமாட்டேன். ரத்தம் கூட அடிக்குதுடா அடிக்குது ரத்த வாடை அடிக்குது. இந்த காலகட்டத்தில் தான் இருப்பான். நான் என்ன சொல்றேன், கொன்னவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஆமா காலடி தடை இருக்குது. ஆமா தடத்தை வச்சு தேடி போவோம். சரி எவனா இருந்தாலும் சரி அவனை நீ முடிக்கிறத விடுதல. அவன் கொண்டி கடிக்கிறத விடுதல. ஐயோ பா பேசிக்கலாம். டேய் அதெல்லாம் பழுது வீணாயிடுச்சுடா அது. ஆமா அதெல்லாம் 1000 ரூபாய் கணக்கு. சரிதான். ஆமா தேடி போ. மகனா இருக்கு ஜம்மு மலை கொண்டவன் அவ ஊரு நிக்கிறான். அதான் பாவி அழகு பத்தியா அழகு பாத்தியா உன்னை கொல்ல வந்த நம்ம பார்த்தா அழகா இருக்கிறான். கேட்டா உள்ள போன போதுடா போன மாதிரி ஆச்சு. ஆடு சேர்த்தா 10 புல்லு பிறக்கும். வேணாம் வேணாம் ஏன்னா 1000 புல்ல பெத்துக்கலாம். புல்ல போன போது போன போது 1000 புல்ல பெத்துக்கலாம். நம்ம சேர்ந்து ஆமா 1000 புல்லு பெத்துக்கலாம். பெத்துக்கலாம் ஒரு அழகு. ஆமா நம்ம இந்த உருவத்துல போனா சேர மாட்டாரு. இந்த கைவை என்ன சேர மாட்டான். ஆமா இந்த உருவத்தை மாத்தி அழகு சூப்பனங்க போக வேண்டாம். ஏன்னா கூடு விட்டு கூடு விட்டு தெரியும். அதனால் அழகாக மாறி வந்தா அவன் சேருவான். இவர் பார்த்தாலே அரைக்கு சொற்பனங்கை உருவத்தை மாத்தி ஆமா அழகு சொற்பனங்க வருகிறது. அதான் கேட்டு